தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய் உம் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியருளும். மது ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். இறைவா, இந்த சங்கீதம் 98 உம்மை புகழ்ந்து பாடுவது போல திருப்பாடல் ஆசிரியர் நாங்களும் புகழ்ந்து பாடுகிறோம். இதோ இந்த அதிகாலை வேளையில் எங்களை உயிர்ப்பிக்க செய்து புதிய உயிர் மூச்சு, புதிய வாழ்க்கை, புதிய நாள் அனைத்தையும் எங்களுக்கு சேர்த்து தந்தமைக்காக கோடான கோடி நன்றி கூறுகிறோம். கடந்த நாளின் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலும் இரவு நேரத்தில் பாதுகாப்பும் தந்து எங்களை வழிநடத்தி நல்லதொரு உறக்கத்தை கொடுத்து மீண்டுமாக உயிர் கொடுத்தவரே கோடான கோடி நன்றி கூறுகிறோம். எங்களை மட்டும் ஆசீர்வதிக்காமல் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் துணையாக நின்று ஆசீர்வதித்து அருளாலும் கிருபையாலும் நிரப்பி வழிநடத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை நீர் தூயாவியானவருடைய கொடைகளால் நிரப்பி எவற்றை செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதனையும் வெயிலின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து காத்தருள திருப்பாடல் 98 வழியாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து குழந்தை இயேசுவினுடைய ஆசிரை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பரையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அவர் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளை கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூவுலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்களினங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையின் சீடர்களாய் இருப்பீர்கள் என்றவரே, உமது வார்த்தையை நாங்கள் கேட்கின்றோம். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 17. இறை சொற்றொடர்கள் 7-14 முடிய. தந்தை என்னுள் இருக்கிறார், நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார்.
நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நமது வாழ்க்கைக்கு தந்தை நமக்காக, இயேசு நம்மோடு, ஆவியார் நமக்குள். இன்றைய வாசகம் கடவுளை அறிதல் பற்றி எடுத்து விம்புகிறது. தம்முடன் வாழ்ந்த தம் சீடர்கள் கடவுளை அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இயேசு, நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், கண்டும் இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஆனால் தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பின் வார்த்தைகள் இயேசுவை சற்றே ஆச்சரியப்படுத்துகிறது. தம் பணியின் தொடக்க காலம் முதல் தன்னுடன் வாழும் பிலிப்பு தந்தையாகிய கடவுளை இயேசுவில் காணவில்லை என்பதே நிதர்சனம். தந்தையை காட்டும் என்று பிலிப்பின் ஆவல் அவரின் ஊனக்கண்களின் விருப்பத்தை காட்டுகிறது. முதலும் முடிவும் இல்லாத, உருவம் இல்லாத, உடல் இல்லாத கடவுளை பிலிப்பு தன்னை போல் ஒரு மனிதராக காண விரும்புகிறார். பிலிப்பின் ஆன்மீக அனுபவம் ஒரு குழந்தையைப் போல முதிர்ச்சியற்ற நிலையில் இருப்பதை உணர்ந்த இயேசு தந்தை மகன் உறவை பற்றிய விளக்கம் தருகிறார். தந்தை இயேசுவில் இருக்கிறார், இயேசு தந்தையில் இருக்கிறார். இந்த உள்ளிருப்பு செயலில், அன்பில், தூய ஆவியில் வெளிப்படுகிறது. இந்த தெய்வீக உண்மையை நம்புபவர்கள் தந்தையில், இயேசுவில், ஆவியில் இணைந்து வாழ்வார்கள். அவ்வாழ்வை செயலில் வெளிப்படுத்துவார்கள். இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்ற இயேசுவின் சொற்கள் இயேசுவை நம்பும் ஒவ்வொருவருக்கும் சாட்டை அடிகளே. நம்ப தேவையான அருள்வரம் கேட்டு நாம் பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாய் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.